அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. 2025-26ஆம் ஆண்டில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையில் இப்போ ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் 3 முக்கிய அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ தீபாவளி பரிசாக, அதாவது அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு ரேஷன் அட்டைகளுக்கும் 5000 ரூபாய் வழங்கப் போவதாகவும் தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த முழுமையான தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோவில். சரிங்களா? யார் யாருக்கு இந்த பரிசு தொகை கிடைக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் 20,000 ரூபாய் வரை இதில் உதவித்தொகையாக கிடைக்க போகிறது, என்ன ரீசனுக்காக, அதில் என்ன ஸ்கீம் வந்திருக்குது, ஸோ அதை பற்றின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவிலேயே இருக்க போகுது. தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 ரூபாய் கிடைக்க போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. இதை பத்தின அப்டேட் நம்ம பார்க்கலாம். வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு, அதாவது 2026க்கான தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையில 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டு ரூபாய், ஓகேங்களா, தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு 10,000 கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் 2026ஆம் ஆண்டுல சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளது. இந்த தேர்தல் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு ஆடுதாரர்களுக்கு தலா ரூபாய் 5000 ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு முன்னதாகவே டில்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை பற்றி தான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர். அதனுடன் போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு 2 மாதங்கள் முன்பே, அதாவது அக்டோபர் தீபாவளி சமயத்தில் ஆகஸ்ட் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது. இதனால் அரசுக்கு 10,000 கோடி செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணியில் கவனம் செலுத்தி அவசியம் இல்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது என கூறியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பொங்கல் பரிசு வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி 2006-11
திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது. அப்போது சர்க்கரை பொங்கல் தயாரிக்க பயன்படும் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகிய உள்ளிட்ட எடையில் வழங்கப்பட்டன. பின் 2011, 2016 அதிமுக ஆட்சியில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, ரூ. 100 ரொக்கம் வழங்கப்பட்டது. கடந்த 2016, 21 அதிமுக ஆட்சியில் மளிகை தொகுப்புடன் 1000 வழங்கப்பட்டது. குறிப்பாக 2021 பொங்கலுக்கு அந்த ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் நிலையில் 2022 பொங்கல் பிறகு ரூபாய் 500 மதிப்புள்ள மளிகை பொருள் தொகுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா ரூபாய் 1000 ரொக்கமும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரொக்கம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி உள்ளிட்ட இந்து பண்டிகைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து கூறுவதில்லை. இந்தி பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என முதல்வரை இந்து அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதை தமிழக பூஜா குற்றச்சாட்டாக சொல்லி வருகிறது. இது தீபாவளி வாழ்ந்தும் இடம்பெறும் என கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்கீமா அப்டேட்டா இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய பொங்கல் பரிசாக கொடுக்க போறாங்க. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம்.